அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின்படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்கராவின் 197வது வசனம் முதல் 210 வசனங்கள் வரை பொருளையும் தஃப்சீரையும் விவரமாக பார்க்கலாம். இந்த பயானில் ஹஜ்ஜின் காலம் விளக்கப்பட்டவை. சாது உணவுப் பொருள், அரஃபா வெளி, மஸ்அருல் ஹராம் முஸ்தலிஃபா, ஹஜ்ஜில் குலப்பெருமை பேசுவதா, நல்லோர்களுடைய வேண்டுதல், அறியாமை காலத்து கருத்து மோதலுக்கு ஒரு தீர்வு, குலைந்து பேசுபவர்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்காக தம்மையே தியாகம் செய்தவர்கள். இஸ்லாத்தில் முழுமையாக புகுந்து விடுங்கள். இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம். மேகக் குடைகள். இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் இந்த ஆயத்துக்களுடைய தஃப்சீர் பொருள் விரிவாக இருக்கின்றது. கவனமாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது சூராவின் 197வது வசனத்தில் ஹஜ்ஜு அதற்கென குறிப்பிட்ட சவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ் ஆகிய மாதங்களில்தான். ஆகவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜு மாதத்தின் 10ஆம் தேதி வரை வீடு கூடுதல், தீச்சொல் பேசுவது, சச்சரவு செய்வது கூடாது. நீங்கள் என்ன நன்மை செய்த பொழுதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலி தருவான். தவிர ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிகவும் மேலானது அல்லாஹுடைய அச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜு மற்றும் உம்ரா வழிபாடுகளில் உம்ராவுக்கு குறிப்பிட்ட காலம் கிடையாது. ஆண்டின் ஹஜ்ஜுடைய நாட்களை தவிர துல்ஹஜ் 9 முதல் 13 வரையிலான 5 நாட்கள். இந்த நாட்களில் உம்ரா செய்வது மக்ரூஹ், விரும்பத்தகாதது ஆகும். இதை தவிர வேறு எப்பொழுது விரும்பினாலும் உம்ராவை நிறைவேற்றி கொள்ளலாம். எனினும் ஹஜ்ஜு காலத்திலிருந்தே அந்த மாதங்கள் மக்களிடையே அறியப்பட்டிருந்தன. அவை சவ்வால், துல்காய்தா மற்றும் துல்ஹஜ்ஜில் முதல் 10 நாட்கள் ஆகும். மொத்தம் 70 நாட்கள் ஹஜ்ஜுடைய காலம் ஆகும். ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் பிறை 8, 9, 10 ஆகிய 3 நாட்களிலேயே ஹஜ்ஜுடைய முக்கிய கடமைகள் நிறைவேற்றப்படுகின்றன. சவ்வால் மாதம் முதல் நாளிலிருந்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம். தேய்க்கப்படாத 2 ஆடைகளை அணிந்து கொண்ட பின் ஹஜ்ஜு அல்லது உம்ராவுடைய உறுதியான எண்ணத்தில் தல்பியா கூறிக்கொள்வதையே இஹ்ராம் என்று கூறுவார்கள். இஹ்ராம் தரித்தவர்கள் சில கட்டுப்பாடுகளை பேண வேண்டும். அதற்கு முன்பு இஹ்ராம் தரிக்கக்கூடாது என இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 3 இமாம்களும் அவ்வாறு இஹ்ராம் தரிப்பது மஹ்ரூஹ், விரும்பத்தகாதது ஆகும். என்றாலும் கூட அந்த இஹ்ராமுடன் ஹஜ்ஜு செய்தால் நிறைவேறிவிடும் என்று கூறுகிறார்கள். நூல் மல்ஹரி. ஹஜ்ஜுக்காக ஒருவர் இஹ்ராம் தரித்துவிட்டால் குறிப்பாக 3 காரியங்களை அவர் தவிர்க்க வேண்டும் என்று இங்கே கூறப்படுகிறது. அவை ரஃபத், ஃபுசூக் மற்றும் ஜிதால் ஆகியவன ஆகும். ரஃபத் என்பது மனைவியோடு உடலுறவு கொள்வதையும் உடலுறவை தூண்டக்கூடிய அனைத்து சொல் மற்றும் செயல்களையும் குறிக்கின்ற ஒரு பொது சொல்லாகும். விளக்கப்பட்டவை.
அரஃபா மைதானத்தில் தங்குவதற்கு முன்பு ஒருவர் உடலுறவு கொண்டுவிட்டால் அவரது ஹஜ்ஜு செல்லாது. அதற்கு பரிகாரமாக மாடு அல்லது ஒட்டகத்தை அவர் பலியிட வேண்டியிருப்பதோடு அடுத்த வருடம் அந்த ஹஜ்ஜை மீண்டும் நிறைவேற்றி வேண்டி வரும். ஃபுசூக் என்பதன் சொற்பொருள் மீறுதல் என்பதாகும். குர்ஆனுடைய வழக்கில் சட்டவிரோதமான செயல்கள் அனைத்தையும் இந்த சொல் சுட்டும். ஆகவே அனைத்து பாவங்களையும் ஹஜ்ஜில் தவிர்க்க வேண்டும் என்று பொருள் விரியும். இருந்தாலும் பாவங்களை கைவிடுவது ஹாஜிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பொதுவான விதியாகும். எனவே எஹ்ராம் கட்டிய நிலையில் ஹாஜிகள் செய்யக்கூடாத செயல்களையே ஃபுசூக் என்னும் சொல் குறிக்கும் என்று விளக்கமளிப்பது சாலச் சிறந்தது ஆகும். வேட்டையாடுதல், முடி மற்றும் நகம் வெட்டுதல், மணம் பூசுதல், தேய்க்கப்படாத ஆடைகள் அணிவது, தலை மற்றும் முகத்தை மூடுதல் ஆகிய செயல்கள் இந்த வகையில் அடங்கும். இவற்றில் முந்தைய 3 ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்கும் விளக்கப்பட்ட செயல்கள் ஆகும். பிந்தைய 2 ஆண்களுக்கு மட்டும் விளக்கப்பட்டவைகள் ஆகும். இமாம் அபு ஹனீஃபா, மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆகியோருடைய கருத்துப்படி முகத்தை பெண்களும் மூடக்கூடாது. தலையை ஆண்கள் மூடாமல் இருப்பதும் பெண்கள் அதை மூடிக்கொள்வதும் கட்டாயம் ஆகும். ஜிதால் என்றால் தர்க்கம் என்று பொருள். ஹஜ்ஜுடைய சமயத்தில் ஒரே இடத்தில் பல நாட்டார், பல இனத்தவர்கள், பல மொழி பேசுபவர்கள் சங்கமிக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் கூட அது வளர்ந்து பெரியதாகி விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஹஜ்ஜுடைய காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டியவர்கள் சச்சரவு செய்து கொண்டிருப்பது ஹஜ்ஜுடைய வழிபாட்டை பெரிதும் பாதிப்பதோடு அதுவே பெரிய தீமைகளுக்கும் அடிகோடிவிட்டுவிடும். எனவே எச்சரிக்கையோடு நடந்து கொண்டு சண்டை சச்சரவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலம் கட்டளையிடுகின்றான். சாது உணவுப் பொருட்கள். அக்காலத்தில் யமன் நாட்டினர்களுக்கு இடையே ஒரு பழக்கம் இருந்து வந்தது. அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கு எந்தவித ஏற்பாடுகளும் செய்து கொள்ளாமலேயே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் தஆலாவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள் என தங்களை பற்றி அவர்கள் கூறிக்கொள்வார்கள். ஆனால் ஹஜ்ஜு வழிபாடு நடைபெறக்கூடிய இடங்களில் பலரிடம் யாசகம் கேட்டு நிற்பார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. இந்த போக்கை கண்டிக்கும் வகையில் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வரும் வரை தேவையான பொருட்களை முன்பே சேமித்து கொண்டு ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே அறிவுறுத்தி கூறுகின்றான். அவ்வாறு செய்யாமல் அங்கே யாசகம் கேட்டு தானும் சிரமப்பட்டு பிறரையும் சிரமத்தில் ஆழ்த்துவது குற்றமாகும். இதனை தவிர்ப்பது சிறந்த முறையாகும். நூல் மல்ஹரி. 198வது வசனம் 2வது சூறாவில் அல்லாஹ் கூறுகிறான்: ஹஜ் பயணத்தின் பொழுது நீங்கள் தொழில் செய்து உங்களுடைய இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும் லாபத்தை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றம் ஆகாது. ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பினால் மஸ்அருல் ஹராம் என்ற இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்தபொழுது உங்களுக்கு நேரான வழியை அவன் அறிவித்ததற்காக மேலும் அவனை திக்ர் செய்யுங்கள். 2வது சூறாவின் 199வது வசனத்தில் பின்னர் மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் மினாவிற்கு திரும்பிவிடுங்கள். மேலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிகவும் கருணையுடையவன் ஆவான். அறியாமை காலத்திலும் ஹஜ் வழிபாடு நடந்து வந்தது. அரபுகள் தங்களுடைய வழமைக்கேற்ப ஹஜ் வழிபாட்டிலும் கற்பனையின் சடங்குகளை புகுத்தி ஹஜ்ஜுடைய புனிதத்தை மாசுபடுத்தி வந்தார்கள். இஸ்லாம் வந்தது ஹஜ் வழிபாட்டை ஒழுங்குபடுத்தி அதன் புனிதத்தை காப்பாற்றியது. முஸ்லிம்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியில் ஹஜ்ஜு நிறைவேற்ற தலைப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜில் வியாபாரம் செய்வது கூடுமா? இந்த நிலையில் நபித்தோழர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அதாவது அறியாமை காலத்தில் அரபுகள் ஹஜ்ஜின் பொழுது வியாபாரம் செய்து வந்தார்கள். மினாவில் கூடும் பெரும் கூட்டத்தினருக்காக விதவிதமான கடைகள் உருவாகும். சுறுசுறுப்பான வியாபாரம் நடைபெறும். இவ்வாறு ஹஜ்ஜுடைய காலத்தில் புனித தலங்களில் வியாபாரம் செய்வதும் இஸ்லாமிய சீர்திருத்தத்தின் கீழ் தடை செய்யப்படலாம் என்று நபித்தோழர்கள் கருதினார்கள். நபித்தோழர்களுடைய சந்தேகத்தை போக்கும் வகையில் அல்லாஹ் தஆலா 198வது வசனத்தை அருளினான். ஹஜ்ஜின் பொழுது வியாபாரம் செய்வதும் லாபம் சம்பாதிப்பதும் குற்றம் ஆகாது என அல்லாஹ் இதில் கூறியிருக்கின்றான். இருப்பினும் அறியாமை காலத்தில் நிலவியதைப் போல
புனித தலங்களை வியாபார சந்தைகளாக மாற்றிக்கொள்வதும் வணிக லாபத்தை குறிக்கோளாக கொண்டு ஹஜ் யாத்திரையை மேற்கொள்வதும் முறை அல்ல. அரஃபா வெளி மக்காவிற்கு கிழக்கே 9 கல் தொலைவில் உள்ள ஒரு விரிந்த மைதானத்தின் பெயர் அரஃபா என்பதாகும். இங்கு துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளன்று ஹாஜிகள் தங்குவார்கள். அன்று சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தது முதல் மறையும் வரை இங்கே தங்கியிருப்பது வாஜிப், கடமையாகும். அரஃபா வெளியில் உள்ள நமீரா மஸ்ஜிதில் அன்றைய லுஹரையும் அசரையும் சேர்த்து லுஹர் நேரத்தில் ஒரே பாங்கு 2 இகாமத்தோடு ஜமாத்தாக கூட்டாக தொழுகுவது சுன்னத், நபி வழி ஆகும். அவ்விதம் தொழுக இயலாதவர்கள் தம்முடைய இரங்களிலேயே லுஹரையும் அசரையும் அதனதன் நேரத்தில் தொழுது கொள்ளலாம். இப்படி அரஃபா வெளியில் தங்கி அல்லாஹ்வை துதிப்பது ஹஜ்ஜுடைய முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். இதை தவறவிட்டால் ஹஜ்ஜே கூடாது. உலக முஸ்லிம்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த புனித தலத்தில் ஒன்று கூடி அன்பை பரிமாறிக்கொள்ளும் காட்சி பரவசமூட்டக்கூடியதாக இருக்கும். சுஹான்லா. மஸ்அருல் ஹராம் முஸ்தலிஃபா. துல்ஹஜ் 9ஆம் நாள் சூரியன் மறைந்தவுடன் அரஃபாவிலிருந்து புறப்பட்டு மஸ்அருல் ஹராம் புனித சின்னம் என்னும் இடத்திற்கு வந்து ஹாஜிகள் தங்குவார்கள். மஸ்அருல் ஹராம் என்பது அரஃபா மைதானத்திற்கு வடமேற்கு உள்ள ஒரு மலைக்கு பெயராகும். இந்த மலையை ஒட்டிய மைதானத்திற்கு முஸ்தலிஃபா என்று கூறுவார்கள். முஸ்தலிஃபா பெருவெளியில் அன்றைய மஹரிப் மற்றும் இசா தொழுகைகளை சேர்த்து ஒரே நேரத்தில் ஹாஜிகள் தொழுது கொள்வது வாஜிபு, கடமையாகும். ஒரு பாங்கு ஒரு இகாமத்தோடு தனியாகவோ அல்லது ஜமாத்துடனோ தொழுது கொள்ளலாம். ஹனஃபி மதுஹபின் சட்டம் இது. இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு பாங்கு 2 இகாமத்தோடு தொழுக வேண்டும். அங்கு அன்றைய இரவு தங்கியிருந்து அல்லாஹ்வை துதித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் காட்டிய பிரகாரம் அவனை திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது பொதுவாக அல்லாஹ்வை போற்றக்கூடிய அனைத்து திக்ருகளையும் எடுத்துக்கொள்ளும். என்றாலும் கூட இந்த இடத்திற்கு என விசேஷமான திக்ரு ஒன்று உண்டு. அதுதான் மஹரிப் மற்றும் இஷா 2 தொழுகைகளையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றுவது என்று சிலர் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். பின்னர் மற்ற மனிதர்களே திரும்பி வருகின்ற அரஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி வாருங்கள். 199வது வசனத்தில் அருளப்பட்ட வசனத்தின் பொருள்: புனித காபாவை ஒட்டி வாழ்ந்த குறைசி குல அரபுகளுக்கு மற்ற எல்லா அரபுகளையும் விட ஒரு தனி சிறப்பு அந்தஸ்து இருந்து வந்தது. அவர்கள் தங்களுக்குள்ள தனி சிறப்பை வெளிப்படுத்தும் முகமாக ஹஜ்ஜின் நடைமுறைகளில் கூட சில மாற்றங்களை செய்து அறியாமை காலத்தில் தனி சலுகை பெற்று வந்தார்கள். மற்ற மக்கள் எல்லாம் அரஃபா பெருவெளியில் தங்கியிருந்து பிறகு முஸ்தலிஃபா வந்து தங்குவார்கள். ஆனால் குறைசிகள் அரஃபா செல்லாமல் முஸ்தலிஃபாவில் மட்டும் தங்கியிருந்து விட்டு திரும்பி விடுவார்கள். இதற்கு அவர்கள் கூறிய காரணம் விசித்திரமானது. அரஃபா மைதானம் ஹரம் புனித எல்லைக்கு வெளியே இருக்கின்றது. முஸ்தலிஃபா அந்த எல்லைக்கு உட்பட்டது. எனவே மக்காவிலும் அதை சுற்றியுள்ள ஹரம் புனித எல்லையிலும் வசிப்பவர்கள் எல்லைக்கு அப்பாலுள்ள அரஃபா வெளியில் தங்க வேண்டியது அவசியம் இல்லை, பொருத்தமும் இல்லை என்று அவர்கள் வாதிட்டார்கள். மற்றவர்களை விட தங்களை உயர்வாக அவர்கள் கருதி கொண்டதே இதற்கு காரணம். இந்த பாகுபாடு அனுமதிக்க முடியாத ஒன்று என்பதை விவரிப்பதே இந்த வசனத்தினுடைய நோக்கம். மற்ற மக்கள் அரஃபாத்தில் தங்கிவிட்டு முஸ்தலிஃபா திரும்புவதைப் போல நீங்களும் திரும்ப வேண்டும். உங்களுக்கு தனி சலுகை கிடையாது என்று அல்லாஹ் உணர்த்துகின்றான். இதுவரை அவ்வாறு நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்ததற்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருங்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்து அருள் புரிவான் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதன் மூலம் அவர்களுக்கு வந்த தற்பெருமை ஒழித்து சமத்துவத்தின் சின்னமாக ஹஜ்ஜுடைய கிரியைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான் என்பதை அறிந்து கொள்கின்றோம். 2வது சூராவின் 200வது வசனத்தில், ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் உங்கள் ஹஜ்ஜின் கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் இஸ்லாமிற்கு முன் உங்களுடைய மூதாதையர்களின் பெயர்களை சத்தமிட்டு பெருமையாக நினைவு கூறி வந்ததைப் போல அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து உங்களுக்கு வேண்டியவற்றையும் அவனிடம் கேட்டு பிரார்த்தனை துவா செய்து கொள்ளுங்கள். துவாவில், எங்கள் இறைவனே, எங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் இம்மையிலேயே கொடுத்து விடுவாயாக என்று கோருபவர்களும் மனிதர்களில் உண்டு. ஆனால் இவருக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை. 2வது சூராவின் 201வது வசனம்,
மேலும் எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மைகளை தருவாயாக, மறுமையிலும் நன்மைகளை தருவாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக என்று கோரும் மனிதர்களும் உண்டு. 2வது சூராவின் 202வது வசனம். தாங்கள் செய்த நற்செயல்களின் பயனை இம்மையிலும் மறுமையிலும் அடையக்கூடிய பாக்கியம் இவர்களுக்குத்தான் உண்டு. தவிர சிரமமேற்படாத வண்ணம் இவர்களுடைய செயலை பற்றி மறுமையில் அல்லாஹ் வெகு விரைவாக கேள்வி கணக்கெடுப்பான். அது அவனுக்கு சிரமமல்ல. ஹஜ்ஜில் குலப்பெருமை பேசுவதா? அறியாமை காலத்தில் அரபுகளிடையே நிலவிய இன்னொரு தீய பழக்கத்தை அல்லாஹ் இங்கே கண்டித்து திட்டுகின்றான். அன்றைய அரபுகள் ஹஜ்ஜை முடித்து கொண்டு மினா என்னும் இடத்தில் ஒன்று கூடுவார்கள். அங்கே அவர்கள் பல குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவினர்களும் தங்களுடைய மூதாதையர்களுடைய பெருமைகள் குறித்து வானலாவ பேசிக் கொள்வார்கள். கவிஞர்கள் தன்னுடைய குலப்பெருமையை புகழ்ந்து பாடுவார்கள். இவ்வாறு அந்த புண்ணிய தலத்தில் புண்ணியமான நாட்களை குலப்பெருமை பேசுவதிலேயே கழித்தார்கள். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதை பற்றி அவர்கள் சிந்தித்தவர்கள் அல்ல. இந்த வீண் வேலையை கைவிட்டு அந்த நேரத்தில் இறைவனை துதியுங்கள், பெருமைப்படுத்துங்கள். மூதாதையர்களை நினைவு கூர்ந்த அளவுக்கு, ஏன் அதைவிட ஒருபடி மேலாக அல்லாஹ்வை நினைத்து போற்றுங்கள். இதுவே உங்களுக்கு பயன் தரும் செயலாகும் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு கட்டளையிடுகின்றான். இப்படி சிலர் குலப்பெருமை பேசி ஹஜ்ஜுடைய புனிதத்தை மாசுபடுத்தி வந்தார்கள் என்றால், வேறு சிலர் பதவி, சுகபோகம் முதலான இந்த உலக சுகங்களை தருமாறு அல்லாஹ்விடம் ஹஜ்ஜில் வேண்டிக் கொண்டார்கள். இறைவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற வேண்டும், மறுமை பேறுகளை அடைய வேண்டும் என்ற நன்னோக்கில் இவர்கள் ஹஜ்ஜை மேற்கொண்டதில்லை. மாறாக ஹஜ்ஜு கிரியைகள் நிறைவேற்றப்படும் புனித தலங்களை தரிசித்து இறைவனிடம் கோரி உலக ஆதாயங்களை பெறுவதே இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதிலும் நேர்மையான வழியில் உலக செல்வங்களை பெற வேண்டும் என்பது கூட அவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை. எந்த வழியிலாவது பொருள் சேர வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும் என்றே அவர்கள் கூறியதாக தெரிகிறது. உலகிலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு என்று அவர்கள் வேண்டியது இதையே காட்டுகிறது. உலகில் எங்களுக்கு ஹசனா, நல்லதை கொடு என்று அவர்கள் கேட்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகையவர்களுக்கு மறுமையில் எந்த பேரும் கிடைக்கப் போவதில்லை என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நல்லவர்களுடைய வேண்டுதல். 201வது வசனத்தில் நன்மக்களின் வேண்டுதல் எவ்வாறு இருந்தது என்பதை அல்லாஹ் விவரமாக கூறியிருக்கின்றான். இம்மை மறுமை இரு உலகத்திலும் நலவை தருமாறும் நரக வேதனையிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறும் அல்லாஹ்விடம் கூறுகின்றார்கள். இவர்கள் நட்பேறு பெற்றவர்கள், 2 உலகத்திலும் வெற்றி பெற்றவர்கள் என்றதாக 202வது வசனத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இங்கே நலவு என்னும் பொருளை குறிக்க ஹசனா என்ற பொருள் ஆளப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்து வகையான நலன்களையும் சுட்டுகின்ற பொது சொல்லாகும். இம்மை நலன்களின் உடல் ஆரோக்கியம், தூய்மையான வருவாயில் அபிவிருத்தி, தேவைகளை நிவர்த்தி செய்யப்படுவது, நற்செயல்கள், நல்ல பண்புகள், பயனுள்ள கல்வி, மரியாதை கிடைப்பது, கொள்கையில் தெளிவு, நேர்வழியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு, இஹ்லாஸ், தூய்மையான எண்ணத்தோடு வழிபடுவது முதலான இவை அனைத்தும் இந்த சொல்லில் அடங்கிவிடும். இதைப்போல மறுமை நலன்களில் சொர்க்கமும் அதன் அழியா செல்வங்களும் இறை திருப்தியும் பிரதானமாக இறைவனுடைய தரிசனமும் அடங்கும். ஆக இம்மை மறுமை தொடர்பான அனைத்து நலன்களையும் உள்ளடக்கிய இரத்தின சுருக்கமான துவா வேண்டுவது இந்த துவா சிறப்பான துவாவாகும். இதனால் இந்த துவாவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்தார்கள் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. சிறப்பாக ஹஜ்ஜில் தவாஃப் வலம் வரும்பொழுது இந்த துவாவை ஓதுவது சுன்னத் ஆகும். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். அல்லாஹ் இந்த துவாவை சிறப்பித்து கூறியதிலிருந்து துறவரம் கண்டிக்கப்படுவதை உணரலாம். இம்மையின் நலன்கள் தங்களுக்கு தேவையில்லை என்றும் மறுமையின் பேறுகள் போதும் என்றும் துறவிகள் கூறுவது உண்டு. இது பேதமை என்பதை இந்த வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஏனென்றால் அல்லாஹ்வை வழிபட்டு அவனது நெருக்கத்தை பெற இம்மையில் நலன்கள் அவசியம். இம்மை பலன்களின்றி மார்க்க பணிகள் ஒன்றும் நடைபெற முடியாது. எனவேதான் இறை தூதர்கள் மறுமை பேறுகளை எந்த அளவு அல்லாஹ்விடம் வேண்டினார்களோ அதே அளவு இம்மை நலன்களையும் வேண்டி நின்றார்கள். நபிமார்கள் காட்டிய இந்த சீரிய முன் உதாரணத்தை அலட்சியப்படுத்திவிட்டு துறவரம் பேசுவது மார்க்கம் ஆகாது. 2வது சூராவின் 203வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே,
துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் குறிப்பிட்ட 3 நாட்கள் வரை மினா என்ற இடத்தில் தாமதித்திருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஆனால் எவரேனும் 2ஆம் நாளில் அவசரப்பட்டு புறப்பட்டு விட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. எவரேனும் 3 நாட்களுக்கு பிற்பட்டு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை. அவர் இறை அச்சமுடையவர்களாக இருந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டவற்றிலிருந்து விலகி இருந்தால் மட்டும் போதுமானது. ஆகவே நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடமே நியாய தீர்ப்புக்கு எழுப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். புனித ஹஜ் கிரியைகளை முடித்துக்கொண்டு இறுதி கட்டமாக மினா வெளியில் ஹாஜிகள் தங்கியிருப்பார்கள். அப்போது குறிப்பிட்ட சில நாட்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இங்கே வலியுறுத்தி கூறுகின்றான். துல்ஹஜ் பிறை 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் இவ்வாறு திக்ர் செய்வது அதிகமாக செய்ய வேண்டும். இந்த நாட்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் கூற வேண்டும். அறியாமை காலத்து கருத்து மோதலுக்கு ஒரு தீர்வு. அடுத்து, அறியாமை காலத்தில் அரபுகள் இடையே நிலவி வந்த ஒரு கருத்து மோதலுக்கு இந்த வசனம் முற்றுப்புள்ளி வைக்கின்றது. அதாவது, மினாவில் தங்கி ஷைத்தானுக்கு கல்லெறியும் கிரியைகளை ஹாஜிகள் மேற்கொள்வார்கள். இவ்வாறு எத்தனை நாட்கள் தங்கியிருந்து கல்லெறிய வேண்டும் என்பதில் அரபுகளுக்கிடையே இருவேறு கருத்துக்கள் இருந்தன. துல்ஹஜ் பிறை 13ஆம் நாளில் மினாவில் தங்கியிருக்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள். அதற்கு முன்பு மினாவிலிருந்து புறப்படக்கூடாது என்பது இவர்களுடைய வாதம். சிலர் பிறை 12இல் மினாவில் இருந்து புறப்பட்டு விட வேண்டும், 13 வரை அங்கே தாமதித்தால் குற்றம் என்று கூறி வந்தார்கள். இந்த பிரச்சனைக்குத்தான் ஒரு தீர்வாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. 10ஆம் நாளுக்கு பிறகு 2 நாட்கள் வரை 12ஆம் நாள் வரை மினாவில் தங்கிவிட்டு புறப்படுவதில் குற்றமில்லை. 3ஆவது நாள் பிறை 13 வரை மினாவில் தாமதித்து பிறகு புறப்படுவதிலும் குற்றமில்லை. இந்த இரு பிரிவினர்களில் ஒருவர் மற்றவரை பாவிகள் என்று முடிவு செய்வது தவறானதும் மிகையானதும் ஆகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். 2ஆவது நாள் பிறை 12 சூரியன் மறைவதற்கு முன்பே ஒருவர் மினாவிலிருந்து புறப்பட்டு விட்டால் 3ஆவது நாள் கல்லெறிதல் அவர் மீது கடமையாகாது. ஆனால் 2ஆவது நாள் சூரியன் மறையும் வரை ஒருவர் மினாவில் தங்கிவிட்டால் 3ஆவது நாள் தங்கி கல் எறிந்து அங்கிருந்து புறப்படுவது கூடாது என்று சட்ட அறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 204, 205, 206 ஆகிய வசனங்கள். 2வது சூராவின் 204வது வசனத்தில், நபியே, உம்மிடம் இந்த உலக வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது தன் சாதுரியமான வார்த்தைகளை கொண்டு உம்மை ஆச்சரியப்படுத்துவதற்கு உள்ளாக்கக்கூடிய ஒருவன் அந்த மனிதர்களில் உண்டு. அவன் உம்மீது அன்பு கொண்டிருப்பதாக கூறி தன் மனதில் உள்ளவற்றை சத்தியம் செய்து அல்லாஹ்வை சாட்சியாக்குவான். உண்மையில் அவன்தான் உமக்கு கொடிய எதிரி ஆவான். 2வது சூராவின் 205வது வசனத்தில், அவன் உம்மிடமிருந்து விலகினாலோ பூமியில் விஷமம் செய்து உங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்துவிட முயற்சி செய்கின்றான். விஷமத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. 2வது சூராவின் 206வது வசனத்தில், தவிர நீ அல்லாஹுக்கு பயந்துகொள், விஷமம் செய்யாதே என்று அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய பெருமை அவனை விஷமம் செய்து பாவத்தை செய்யும்படி இழுத்து பிடித்து கொள்கின்றது. ஆகவே நரகமே அவனுக்கு தகுதியாகும். நிச்சயமாக அது தங்குமிடங்களில் மிக கெட்டது. இந்த வசனங்களில் அல்லாஹ்விடம் வேண்டுவது செய்வது 2 வகையாக முன்பு கூறப்பட்டுள்ளது. மறுமையை விசுவாசிக்காதவர்கள் ஒரு வகை, இம்மை நலன்களை மட்டுமே இவர்கள் வேண்டுவார்கள். 2வது வகையினர்கள் மறுமையை நம்பி 2 உலக பலன்களையும் வேண்டுவார்கள் என்று கூறப்பட்டது. 2 வகை மனிதர்கள் இனம் காட்டப்படுகின்றார்கள். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என ஒரு பிரிவினர்கள், முஹ்லிஸ்கள், உண்மை விசுவாசிகள் மற்றொரு பிரிவினர்கள் ஆவார்கள். அக்னஸ் பின் சுரை குலைந்து பேசுபவர்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அக்னஸ் பின் சுரை என்பவர் இருந்தார். இவர் வாய் சொல்லில் வீரர். சாதுரியமாக பேசி எவரையும் நொடியில் கவர்ந்து விடுவார். மிகுந்த நட்பை வெளிப்படுத்தி குலைந்து பேசுவார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் தான் ஒரு முஸ்லீம் என சத்தியம் செய்வார். அங்கிருந்து வெளியேறிவிட்டால் பூமியில் குழப்பம் செய்வதிலும் பயிர்கள் மற்றும் சந்ததிகளை அழிப்பதிலும் முனைப்பு காட்டுவார். இந்த நயவஞ்சகர்கள் இந்த வசனங்களை அவர்களை பற்றி பேசப்படுகின்றது. இத்தகைய குணம் கொண்ட அனைவருக்கும் இந்த வசனங்கள் ஒரு எச்சரிக்கையாகும். பேச்சு சாதுரியத்தால் பிறருடைய நம்பிக்கையை பெற்று பிறகு அவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்களை அல்லாஹ் இங்கே கண்டிக்கின்றான். இதைப்போல
தான் ஒரு திறமையாளர் என்றும் தன்னிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அதை நேர்மையோடு திறம்பட கவனிப்பேன் என்றும் சிலர் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். அவ்வாறு பொறுப்பு கிடைத்துவிட்டாலோ வேண்டாதவர்களை பழிவாங்குவதிலும் தீவிரமாக இருப்பார்கள். இவர்களும் இங்கே கண்டிக்கப்படுகின்றார்கள். இத்தகைய செயல்கள் யாவும் குழப்ப விதைகளை தூவுவதாகவே அமையும். குழப்பம் செய்வதை தான் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகின்றான். அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு இவர்களிடம் கூறப்பெற்றால் கர்வம் கொண்டு பாவச் செயல்களில் மேலும் தீவிரமாக ஈடுபடுவார்கள். இவர்களுக்கு நரகமே மிக சரியான தண்டனை ஆகும் என்று அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான். இரண்டாவது சூராவின் 207வது வசனத்தில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் உண்டு. அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் இரக்கமுடையவன் என்று கூறுகிறான். அல்லாஹுக்காக தம்மையே தியாகம் செய்தவர்கள். முன்புள்ள வசனங்களில் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பற்றிய அல்லாஹு தாலா கூறினான். இந்த வசனத்தில் உண்மை விசுவாசிகளை பற்றி பேசுகிறான். ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் பலர் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மற்றவர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். மிக கொடிய வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை கைவிடுமாறு அச்சுறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். அதற்காக தியாகங்கள் பல புரிந்தார்கள். தியாக தழும்புகள் அவர்களுடைய மேனியில் அதிகமாக ஆக அவர்களுடைய கொள்கை பிடிப்பு வலுவாகிக் கொண்டே போனது. இத்தகு தியாகச் செம்மல்களான நபித்தோழர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் கஃபாஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களை குறித்து இவர்கள் இடைப்பொருத்தத்திற்காக தங்களையே விற்றுவிட்டார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறான். சுஹைமி ரூமி ரலியல்லாஹு அன்ஹு. நபித்தோழர் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொடர்பாக இந்த வசனம் அருளப்பட்டது என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. அன்னார் திரு மக்காவிலிருந்து மதினா நோக்கி ஹிஜ்ரத் செய்த பொழுது வழியில் குறைசி காஃபிர்கள் கூட்டம் ஒன்று இடைமறித்து இதை கண்ட சுஹைப் தம் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி நின்று கொண்டார்கள். அம்புக்கூட்டில் இருந்த அம்புகள் அனைத்தையும் வெளியே எடுத்து குறைசிகளை பார்த்து சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள்: குறைசிகளே, உங்கள் அனைவரையும் விட அம்பெய்வதில் நான் வல்லவன் என்பது உங்களுக்கு தெரியும். என் அன்பு குறி தவறியதில்லை. அல்லாஹ் உன் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், என் அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பு எஞ்சியிருக்கும் வரை என்னை நீங்கள் நெருங்க முடியாது. அம்புகள் தீர்ந்துவிட்டால் வாளின் துணையை நாடுவேன். என் உடலில் உயிர் உள்ளவரை போராடுவேன். உங்களால் ஆனதை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பொருள் மீது ஆசை இருந்தால் மக்காவில் நான் வைத்துவிட்டு வந்துள்ள பொருட்களை இடத்தை கூறுகின்றேன், போய் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு வழிவிடுங்கள். இவ்வாறு சுஹைப் கூறியதின் பேரில் குறைசி கூட்டத்தினர்கள் சமாதானம் அடைந்து அவரை விட்டுவிட்டார்கள். ஆபத்துக்களின்றி மதினா போய் சேர்ந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு நடந்தவற்றை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய வியாபாரம் லாபம் மிக்கது, உங்களுடைய வியாபாரம் லாபம் மிக்கது என்று மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்த்துரையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வசனம் அருளப்பெற்றது. நூல் ஹாக்கிம் இப்னு ஜரீர், முஸ்னத் இப்னு அபி ஹாத்தம். இரண்டாவது சூராவின் 208வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இஸ்லாமில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். இதை தடை செய்யும் சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். இரண்டாவது சூராவின் 209வது வசனத்தில், மனிதர்களே, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பிறகு நீங்கள் இஸ்லாமில் உறுதியாக இல்லாமல் நழுவி விடுவீர்களானால் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் உங்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதை நன்கறிந்த நுண்ணறிவுடையவனும் ஆவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சூராவின் 210வது வசனத்தில், நபியே, இவ்வளவு தெளிவான வசனங்களை நிராகரிக்கின்ற அவர்கள் அல்லாஹும் வானவர்களும் வெண்மேகத்தின் நிழலில் அவர்களிடம் வந்து அவர்கள் அழிந்து அவர்களுடைய வேலைகளை முடிப்பதைத் தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா விஷயங்களும் மறுமையில் அல்லாஹ்விடமே விசாரணைக்கு கொண்டு வரப்படும். இஸ்லாத்தில் முழுமையாக புகுந்து விடுங்கள். இஸ்லாத்தில் அல்லாஹுவுக்கு அடிபணிவது முஸ்லிம்கள் முழுமையாக புகுந்துவிட வேண்டும். இஸ்லாமிய நெறிகள் மற்றும் கலாச்சாரங்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை கைவிடுவது உண்மை முஸ்லிம்களுக்கு அடையாளமாகாது. மாறாக அது ஷைத்தானுடைய வழியாகும். ஷைத்தான் எப்பொழுதுமே மனிதர்களுக்கு விரோதியாவான் என்று 208வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்.
அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் முன்பு யூத மதத்தில் இருந்தவர்கள் ஆவார்கள். யூத மதத்தில் சனிக்கிழமை புனித நாளாக போற்றப்படுகின்றது. மேலும் ஒட்டக இறைச்சி உண்பது விலக்கப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்லாத்தில் சனிக்கிழமை புனித நாளாக கருதப்படாவிட்டாலும் சனிக்கிழமையை புனிதப்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்படவில்லை. இதேபோல ஒட்டகக்கறி சாப்பிடுவதை இஸ்லாம் அனுமதித்துள்ள அதே வேளையில் அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. இதனால் ஒரே நேரத்தில் 2 மத கோட்பாடுகளையும் பின்பற்றினால் என்ன என்று அவர்கள் யோசித்தார்கள். சனிக்கிழமை புனிதப்படுத்துவோம், ஒட்டக இறைச்சி உண்பது கூடும் என்பதை கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டு அதை புசிக்காமல் இருந்துவிடுவோம். இதனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தையும் பேண முடியும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திற்கு விரோதமில்லாமலும் நடக்க முடியும். அத்தோடு அல்லாஹுடைய ஆணைகளை அதிகமாக பின்பற்றிய பேரும் கிடைக்கும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருந்தது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம். அவர்களுடைய எண்ணத்தை புறக்கணிக்கும் வகையில் இங்கே அல்லாஹ் பேசுகின்றான். இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கமாகும். அதன் கொள்கை கோட்பாடுகள் அனைத்தையும் முழுமையாக ஏற்று செயல்படக்கூடியவர்களே உண்மையான முஸ்லீமாக திகழ முடியும். இஸ்லாம் என்னும் சத்திய இயக்கத்தில் ஒருவர் தன்னை இணைத்து கொண்ட பிறகு அது அனுமதிக்காத பழைய கலாச்சாரங்களை முற்றாக கைவிட்டு புதிய வாழ்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த வசனத்தில் கூறப்படுகிறது. கொள்கை, நம்பிக்கை, வணக்கம், வழிபாடு, கொடுக்கல் வாங்கல், ஆட்சி, அரசியல் முதலான அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் காட்டியுள்ள சீரான வழிகளையே ஒவ்வொரு முஸ்லீமும் கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த ஆயத்தின் கருத்தாகும். இன்னும் சிலர் இஸ்லாம் என்பது மஸ்ஜிதோடு முடிந்துவிட்ட ஒன்று என்று நினைத்து இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை மட்டும் கடைபிடிக்கின்றார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியே தாங்கள் மேற்கொள்ளும் வியாபாரம், விவசாயம், குடும்பம், சமூகம் மற்றும் தேசம் தொடர்பான இதர விஷயங்களில் தங்கள் விருப்பம் போல அவர்கள் செயல்படுகின்றார்கள். பொருளாதார துறையில் வட்டி ரீதியான அணுகுமுறைகளை கடைபிடிப்பதும், பொழுதுபோக்கு என்ற பெயரில் சினிமா மற்றும் கச்சேரியில் வீழ்ந்து கிடப்பதும், பெண்கள் பர்தா முறையை கைவிட்டுவிட்டு வெளியே கட்டுப்பாடின்றி நடமாடுவதும், இன்னும் இதை போன்ற அந்நிய கலாச்சாரங்களோடு ஒன்றிவிடுவதும் இஸ்லாத்தில் முழுமையாக புகாததற்கு அடையாளங்கள் ஆகும். இவை இல்லாமல் இன்றைய உலகத்தில் வாழ்க்கை நடத்த முடியாது என்று சிலர் நியாயம் பேசுவதுதான் வேடிக்கை ஆகும். இத்தகு சாத்தானிய சிந்தனைகளில் அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நம்மை ஆட்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தி கூறப்படுகிறது. மேகக்குடைகள். முந்தைய சமூக மக்களில் சிலர் தீமைகளில் உழன்று கொண்டிருந்த வேளையில் இறைவனுடைய தண்டனையை சுமந்து வந்த மேகக்கூட்டங்களை பார்த்து மழை வருகிறது என்று மகிழ்ந்து போனார்கள். ஆனால் அவை வெள்ளமாகவும் சீறிப்பாயக்கூடிய புயலாகவும் மாறி அவர்களுக்கு புரிந்த தீவினைகளுக்கு தண்டனையாக அமைந்தது. எனவே புவியில் அட்டூழியங்களில் ஆழ்ந்து கிடக்கும் மனிதர்கள் தங்களை தட்டி கேட்க யாருமில்லை என்ற வசனத்தில் அக்கிரமங்களை தொடர வேண்டாம் என்று 210வது வசனம் எச்சரிக்கை செய்கிறது. ஏனெனில் இவர்கள் புரியும் அட்டூழியங்கள் ஒவ்வொன்றையும் கண்காணித்து கொண்டிருக்கும் வல்ல இறைவன் எந்நேரத்திலும் இவர்களை தண்டித்து விடலாம். கடுமையான தண்டனையாகவும் அது இருக்கலாம். புயல், வெள்ளம், பூகம்பம், வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களால் அல்லாஹ் அவர்களை சோதிக்கும் பொழுது அழிவிலிருந்து அவர்களை எவராலும் காக்க முடியாது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை குர்ஆனுடைய சூராவின் பொருளையும் மற்றும் அதனுடைய தப்சீரையும் விபரமாக பார்த்தோம். இவ்வளவு நேரமாக பொறுமையாக கவனமாக அனைத்து விஷயங்களையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதனுடைய தப்சீரை விளங்கி பொருள் உணர்ந்து அதனுடைய ஆயத்துக்களுடைய தப்சீர்களை விளங்கி ஓதுவதற்காக பயான் தந்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக கவனமாக கேட்டு வாழ்க்கையில் அதன்படி நடந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ். முன்பு பிளேலிஸ்டில் பயான்கள் இருக்கின்றன, அனைத்தையும் பார்த்து பயனடையுங்கள். டவுன்லோட் செய்து கேட்டு பயனடையுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தீனுடைய வாழ்க்கையின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன்.
கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசை மறுமையில் தந்தருள்வானாக. ஆமீன். மதீனா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக, ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்குழியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.